வாக்குத்தத்தத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நேற்று தினத்திலும் வாக்குத்தத்த செய்தியை எடுக்கும்படி இரவு முழுவதும் காத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மாறாதவர். தேவன் எப்படிப்பட்டவர்? மாறாதவர் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நான் இந்த மாத வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் மாறாதவர். சங்கீதங்களின் புத்தகம் 102ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அல்லேலூயா. சொல்லும் போது பயமா இருக்கு. அல்லேலூயா. தோரணை பாருங்க, நீரோ அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவங்க? மாறாத ஆண்டவர் தான் மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் மாறாதவங்க. சிஸ்டர் எல்லாம் மாறிடுவாங்க. சிஸ்டர் நீங்க கூட மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா ஆண்டவரே மாறவே மாட்டார். நிறைய பேர் மாறிடுறாங்க. நேற்று வரைக்கும் சோதனம் 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 சொன்னாங்களா? நீங்க வந்து பார்த்தா சொல்லுவாங்க, ஆமா கோபமா பேசுவாங்க, குருணும் அம்சம் மாறிடுவான். சூழ்நிலைகள் மாற்றிவிடும். ஆனா ஆண்டவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எதில ஆண்டவர் மாறாதவர் இருக்கிறார்? ஏன் மாறாதவராக இருக்கிறார்? முதல்ல நம்ம பார்க்கிறோம் 26வது வசனம் பாருங்க. அதிலேயே சங்கீதம் 100 அல்லேலூயா. அவைகள் எல்லாம் எவைகள் எல்லாம் மேல பாருங்க. 102 மேலே பாருங்க. 25 வாசிங்கம்மா. அதுக்கே இவ்வளவு நேரம் வாசிங்க. வானங்கள் உடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது. அவைகள் எவைகள்? வானம், அல்லேலூயா, பூமி, இவை எல்லாம் அழிந்து போகும். கரத்தின் கிளை எல்லாம் அழிந்து போகும். அவை எல்லாம் மாறி போகும். நீரோ நிலைத்திருப்பீர். அல்லேலூயா. ஆமென். இது எல்லாம் எப்படி பண்ணோம்? இது எல்லாம் மாறி போகும். எல்லாம் மாறக்கூடியது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பதாலும் கிருபையோ விட்டு விலகாது, மாறாது. எல்லாம் மாறி போகும். மழை போல இருக்கலாம் நம்பின பாருங்க, அவங்களாம் மாறிடும். இயேசு மாறவே மாட்டார். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாம் இயேசுவோடு கூட இருந்தாங்க. 12 சீசர்கள் இருந்தாங்க. அப்புறம் 72 ஆச்சு. எல்லாம் அவரோடு கூட இருந்தாங்க. இயேசு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் என் கூட இருக்கலாம்ப்பா. எல்லாம் ஊழியம் செய்யறாங்க. எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க. சந்தோஷம். அவன் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் மரித்தார். மரித்த பிறகு அவரோடு கூட இருந்தவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? அவரையே மறந்துட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவையே சீசைகள் மறந்துட்டாங்க. அதுல ஒரு 2 பேர் பேசிட்டு போறாங்க. எம்மா ஒரு பேசி போறாங்க. ஒருத்தர் இருந்தாரு, அற்புத அடையாளம் செஞ்சாரு. அவரே மரித்து போய்விட்டார். பாத்தீங்களா? சீசர்கள் மறக்கிறாங்க. எம்மா ஒரு சீசர் அவர்லாம் 70 பேர் இருப்பாங்க, மறந்து போய்விட்டார்கள். இயேசுதான் ஞாபகப்படுத்துறாரு. சீசர்கள் பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்று சொல்லி வலையை எடுத்துக்கு போயிட்டாங்க.
இயேசுவோடு கூட இருந்தவங்க, நல்லா பழகினவங்க தான், சந்தோஷமா இருந்தவங்க, நல்லா சாப்பிட்டவங்க, அவரோடு கூட நல்லா திருப்தியா சாப்பிட்டு கூட கூட எடுத்துட்டு போனவங்க தான். அல்லேலூயா. திருப்தியா சாப்பிட்டு கூட கூட எடுத்துட்டு போனவங்க தான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாரியா? இயேசுவையே ஏசுற கூட்டம், இயேசுவையே ஏசுற கூட்டம், நாகூர் பாச திட்டுற கூட்டம், நம்ம ஊர் பாச. இயேசுவையே என்ன பண்ண வைவாங்க, திட்டுறது. அல்லேலூயா. சீசர்கள் எல்லாம் கூட வந்தவங்க என்ன பண்றான், இவரை நம்பி நம்ம வந்தோம், வலைய போட்டு வந்தேன், நானு டாக்டர் தொழிலை விட்டு வந்தேன், ஒருத்தன் சொல்றான் டாக்ஸி டாக்ஸி வண்டி விட்டு இருந்தேன், அதை விட்டு வந்தேன், இவரை நம்பி வந்தேன், கட்சியில் இவரு செத்து போயிட்டாரு. சீசர்லாம் அப்படிதான் இருக்கிறான். ஜெபிக்கிறது கிடையாது, சர்ச்சில் உட்காந்து ஒரு 10 பேர் ஜெபம் பண்றது கிடையாது, 5 பேர் ஜெபம் பண்றது கிடையாது. இவங்க என்ன பண்ணுது, ஊழியத்தை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அதை திட்டம் போறது கிடையாது. தேவையில்லாத காரியங்களை அதிகமா பேசுது. தேவையானது எதுவோ அவை மரியாதை போல தேவையானது எதுவோ நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டாலாம். அல்லேலூயா. நல்ல பங்கை. ஆனா மார்த்தா என்ன பண்ண, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஏன்னா பாதத்தில் உட்காரலன்னா அநேக காரியங்கள் வந்து நம்மளை நெருக்கும், அது அழுத்தம், அது நம்ம இயேசுவோடு கூட உட்காராதபடிக்கு தள்ளிடும். ஆனா மரியாளோ இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்தது. அல்லேலூயா. சீசர்களை எதற்கு தேவன் தெரிந்து கொண்டார், அவரோடு கூட இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். ஆமென். சீசர்களை கர்த்தர் எதற்கு தெரிந்து கொண்டார், அவரோடு கூட இருக்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவரோடு கூட இருக்கிறோம்? நான் உங்களுக்காகவே வாழ்வோப்பா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உண்மையைத்தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உண்மையைத்தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. பாட்டாளெல்லாம் பாருங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் நாங்கள் இயேசுவுக்காக மரிக்க போகிறோம் சொன்னார் தோமா. ஆனா இயேசு மரித்த பிறகு எங்க போனாங்க? விசுவாசம் எங்க போச்சு? ஜெப ஜீவி எங்க போச்சு? கொரோனா வந்தப்போ உங்க விசுவாசம் எங்க போச்சு? உங்க ஜெபலாம் எங்க போச்சு? அல்லேலூயா. ஆண்டவர் மாறவில்லை. எகிப்துல வராத வாதையா, எரேமியா புத்தகத்துல சொல்லாத வாதையா, 14 வாதை கொள்ளை நோயை பத்தி சொல்லப்படுது. எரேமியா புத்தகத்தை போய் வாசிங்க வீட்டுல. 14 முறை வந்து எரேமியா காலத்துல எத்தனை கொள்ள நோய்கள் வந்தாலும் அவைகள் இருந்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார், கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. சவுண்ட் ஓவரா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் மாறவே இல்லை. அவருடைய வார்த்தையில மாறாதவரா இருக்கிறார், அவர் செயல்ல மாறாதவரா இருக்கிறார். ஆனா நம்ம நமக்கு ஆண்டவர் உயிரே கொடுப்பேன்னு சொன்னவங்களாம் மறந்துட்டோம், மாறிட்டோம். தேவ பிள்ளைகளே, சீசர் எல்லாம் மாறிட்டாங்க, பறந்து விட்டார். ஆமென்.
ஆனால் இயேசு மறுபடியும் பாருங்க, அவர் மாறாத அன்பை வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தம்முடைய சீஷர்களை தேடி போறார், பிள்ளைகளே கூப்பிடுறார். அவர் பிள்ளைகளை மறக்கல, அவர் மாறல. ஆமென், அல்லேலூயா. அவர் மறக்கவே இல்லை பாருங்க. அவன் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் உன்னை வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் அவர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் அவர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர் நடத்திடுவார், தந்தை தாயினும் மேலானவர் என்னை தாங்கியே நடத்திடுவார். தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் மறப்பதில்லையே. அல்லேலூயா. பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய தகப்பன் பிள்ளையை போல் நேசிக்கிறார். அவர் மறக்கிறதே கிடையாது. அவன் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு ஒப்பனையான ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் 19-20 வாசிக்கல. இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து, ஆமென், அல்லேலூயா, அணைத்துக் கொண்டான், முத்தம் செய்தான். தகப்பன், நம்முடைய தகப்பன் மாறாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு மாறவே மாட்டார். நீங்க மாறினா கூட அவர் மாற மாட்டார். அல்லேலூயா. இயேசு மாறவே மாட்டார். பாருங்க, இளையகுமாரன் தன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு, தன் சகோதரத்தில் சண்டை போட்டு, எனக்கு சொத்துல பாதி பங்க கூடன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு விரிந்து போனான் தூர தேசத்துக்கு. போகும்போது தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? தவித்திருக்கும், வேதனைப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும். ஐயோ போகிறானே, என் பிள்ளை போகிறானே என்று சொல்லி வேதனைப்பட்டிருப்பான் தகப்பன். பணத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும், இவனுக்கு பணத்தை கொடுத்தா எப்படி செய்வான், இவன் எப்படி வாழ்வான் என்று தகப்பனுக்கு ஒரு தவிப்பு, ஒரு வேதனை இருந்திருக்கும். தேவ பிள்ளைகளே, தகப்பனுடைய இருதயம் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவனோ தகப்பனுடைய அன்பை தள்ளிவிட்டு ஓடி போனான் தூரதேசம், மறந்து போனான். பிள்ளைகள் மாறிவிடுகிறார்கள், சொந்தங்கள் மாறிவிடுகிறது, எல்லாம் மாறுது. அன்பு மாறு. முதல்ல நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி கூடுவாங்க? அக்கா வாங்க 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 அக்கா வாங்க வாங்க. ரொம்ப நாளாச்சுக்கு அவங்கள பார்த்து விசாரிப்பே தனி. வர வர மாமி கரையாடும். அடுத்த முறை போய் பாருங்க, என்ன அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதனுடைய அன்பு முதல்ல ஆரம்பத்தில் எப்படி கூப்பிட்டாங்க? வாங்க 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 எல்லாம் மாறி விடுவாங்க. அல்லேலூயா. எல்லாம் மாறும். ஆனா மாறாத அன்பு இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. சொந்தங்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், நண்பர்கள் கூட மாறுவான். அல்லேலூயா. இயேசு மாறவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. இயேசு மாறவே மாட்டாருங்க. கட்டின கனவு கூட மாறினான்.
நேற்று வரைக்கும் நல்லா பேசியிருப்பான். மறுநாள் பார்த்தா திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தா ஆயே உன் கூட என்ன வாழ முடியாதுமா, நான் போகிறேன். மாறிடும். மனைவி மாறி சில வருஷம் வாழ்ந்தாலும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மறந்துடுறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் மாறி விடுகிறார்கள். திருமண காரியம் நடக்கப்போ புருஷனை கொண்டாடி என்ன சொல்றாங்க, கையை பிடிச்சி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையும் என்று சொன்னவங்களாம் மறந்துட்டாங்க. சிலர்லாம் பாருங்க கடைசியில் எங்க பிடிக்கிறாங்க, கண்ணைக்கு மேல சிறப்பு வச்சு நிற்கிறாங்க, வெண்ணா பிடிச்சு நிற்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அன்பான பிள்ளைகளே, திருமணம் பண்றீங்க, உங்க மனைவியை நேசித்து திருமணம் பண்ணணும். அவன் அல்லேலூயா. அம்மா சொன்னாங்க அதெல்லாம் பண்றேன், அம்மா சொன்னதுக்காக திருமணம் பண்ணாதீங்க. சமீபத்தில் அப்படி ஒரு காரியம் நடந்தது. நம்ம ஊத்துக்காண்ட நடந்தது. சொன்னேன், அம்மா அம்மா ரசிக்கப்பட்டது, அப்பா பையன் ரசிக்கப்படலையம்மான்னு. இல்லை பாஷா மாறிடுவாங்க பாஷா அப்படின்னு. சரிம்மா ஓகே. கடைசியில் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் திடீர்னு மாற்றார் அவர் மாப்பிள்ள, எனக்கு போனான்ட்டார். அவங்க பொண்ணு போன அம்மா பொண்ணு ஏமா அழுகுற, பயப்படாத, கர்த்தர் மாற்றுவார், ஜெபம் பண்ணு, நீ விரும்பினா அதே ஜெபம் பண்ணு, இல்லையா கர்த்தர் வேற நல்லது கொடுப்பார், இன்னும் நிச்சயம் கூட பண்ணல, நீ அவசரப்படுற அப்படின்னு சொன்னோம். ஆதரப்படுத்தணும், சமாதானப்படுத்தணும். ஒரே ஆள பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 நாள் கழிச்சு திரும்பவும் அவங்க மாமியார் அந்த பையன் எல்லாம் அந்த மன்னிப்பு கேட்டு இப்போ நிச்சயதார்த்தமே முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. வயலான்னு சொன்ன அந்த மகன் திரும்பவும் மனம் திரும்பி வந்து ஏற்றுக்கொண்டு திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டு இப்பொழுது நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா. மாறுகிற மனுஷன் இருக்கிறார்கள், ஆனால் மாறாத தேவனிடத்தை ஜெபம் பண்ணும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். தேவன் மாற்றுகிறவர். சூழ்நிலைகளை பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி மாற்றுவார்னா, நான் நேற்று தினத்தில் ஒரு வார்த்தை அவருக்கு கொடுத்தேன். அதுங்க யெகூவை பற்றி யெப்தாவை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம். யெப்தாவை குறித்து எத்தனை பேர் தெரியும்? யெப்தானா யாரு சொல்லுங்க. யெப்தா ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யெப்தாவை குறித்து அவன் பரஸ்திரியின் குமாரனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தாய் பரஸ்திரி. அவன் வீரரோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். தொடர்பு அவனுக்கு இருந்தது, வீணான மனுஷனோட தொடர்பு. தன் தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார். யெப்தா யாரு? தன் தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார். தகப்பனுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள். இந்த பலஸ்தீன் மகனும் யெப்தாவும் இருந்தபடினாலே இவனை எல்லாம் ராஜான்னு கூப்பிடுவாங்க சொல்லி யெப்தாவை துரத்தி அழைக்கப்பட்டான். பாருங்க, அவன் தன் சகோதராலே பகைக்கப்பட்டான். 11ஆம் அதிகாரம் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. தன் தகப்பன் வீட்டில் துரத்தப்பட்டான், தன் சகோதரனாலே பகைக்கப்பட்டான். 6வதாக துன்மார்க்கரோடு நடந்தவன் என்றாலும் ஒரு நாள் அவன் கர்த்தரின் சந்நிதியில் வந்து தன் காரியத்தை எல்லாம் அவரிடம் சொன்னான். யாரிடம் சொன்னான்? 11 வாசகம். இப்போ அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதிகளுமாய் வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே எங்க சொன்னா? கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். கர்த்தர் அவன் சொன்னதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நாம மாறினா தேவன் மாறுவார்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் மாறினா தேவன் மாறுவாரு. நான் என் பாவத்தை அறிக்கை செஞ்சா தேவன் எனக்கு மனம் இறங்குவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் என் குறைகளை குற்றங்களை தேவனுக்கு அறிக்கை பண்ணா தேவன் எனக்காக இறங்கி என் பாவத்தை மன்னித்து என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். நினைவு பட்டணத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நினைவு பட்டணத்தை நான் அழிக்க போறேன். சொன்னாரா இல்லையா? யோனாவை கொண்டு போய் சொன்னார். சொன்ன உடனே ஜனங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் தேவனிடத்தில் முறையிட்டார்கள். மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் பண்ணது. நம்ம சர்ச்சையில் உபவாசம் கிடையாது. உபவாசம் பண்ண இந்த வாரம் உபவாசம் பண்ண கைத்துங்க. 1 2 3 4 பார்த்தா என்னாச்சு? இந்த மாசத்துல பண்ணீங்களா? ஒரு வேலையை என்ன பண்ணுங்க? உபவாசம் பண்ணி ஜபிங்க. உங்களுக்காக தான், எனக்காக வேணாம். யாருக்காக? உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக. இயேசு சொன்னாரு, எருசலேமே உங்களுக்காக ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. எனக்கு வேணாம். உங்க ஜெபம் எனக்கு வேணாம். நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க சில பேர், நான் உனக்காக ஜெபம் பண்ணப்பா, ராத்திரிலாம் ஜெபம் பண்ணேன், எனக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். நான் சிஸ்டர், அவங்க ஒரு ப்ராபசி, ஒரு தீர்க்கதரிசி, அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, நான் உனக்காக ஜெபம் பண்ணேன் பாஸ்டர் வாங்க. நான் சொன்னேன், நீங்க எனக்காக ஜெபம் பண்ண, நான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு தெரியும். ஆமென். பெருமைக்காக சொல்ல வரல, எதுக்காக சொல்றேன்னா நம்ம ஜெபம் பண்ணான்னு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாம எல்லாரும் யார் ஜெபம் பண்ணாலும் எங்க போய் ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. முதலாவது நாம தேவனோட ஒப்புரவாக வேண்டும். பாருங்க, எத்தா அவன் கெட்டு போனவன் தான், அவன் தாய் ஒரு பரஸ்திரி தான், ஆனால் அவன் துரத்தப்பட்டவன் தான், பகைக்கப்பட்டவன் தான். ஆனா எத்தா என்ன பண்ணா? தேவ சமூகத்துல போய் தேவனிடத்துல தன் காரியத்தை எல்லாம் சொன்னான். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க காரியத்தெல்லாம் வந்து யார்கிட்ட மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. ஆமென். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட சொல்றீங்க? அன்னால் கர்த்தர்கிட்ட வந்து இருதயத்தை ஊற்றினார். ஊற்றுங்க. ஊற்ற வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். இன்னைக்கு என்ன பண்றோம்? மனுஷங்கிட்ட ஊற்றுறீங்க. என்ன பண்றீங்க? பிரதர், என் குடும்பத்துல எப்படி ஆயிடுச்சு, பிரதர் சிஸ்டர் என் குடும்பத்துல எப்படி ஆயிடுச்சு, அவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், அப்படியே கொஞ்சமா ஒருத்தருடைய சொல்லி 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 சுத்திக்கினே வந்து கச்சல் உங்களுக்கே வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தூற்றி கொண்டு தெரியாதீங்க. ஏங்க, அது தூற்றி கொண்டு தெரியுது ஆபத்து. எப்பவுமே எல்லார்கிட்டையும் போய் தூற்ற வேண்டியது, அது ஆபத்துல வந்து முடிச்சிடும். அல்லேலூயா. தூற்றாதீங்க. ஒரு சங்கீதம் இருக்குது, 24ஆம் சங்கீதமா வாசிங்க. 24வது சங்கீதம் 1 2 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 15 15ஆம் சங்கீதம் 1 2 வரும். 15ஆம் சங்கீதம். அதுதான். வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. ஆமென். அவன் தன் நாவினால் புறம் கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், எடுக்காமல் இந்தியான பேச்சு என்ன பண்றா? எடுக்காம. இங்க எடுக்காம இருக்கான்னு சொல்லப்படுது. ஆனா எடுத்து என்ன பண்றான்? சில பேரு தூட்டி திரியலாம். ஒன்னு சொல்லிட்டா போதும், வைக்கிறான் மேல தோல்ல போடுறான். இந்தாங்க சிஸ்டர், இந்தாங்க சிஸ்டர், இது பாரம் ஆயிடுச்சு தோல்ல, அதனால பாரத்தை கொஞ்சமா இருக்குது. தேவ பிள்ளைகளை நீங்க அப்படி செய்யாது. அல்லேலூயா. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ. ஆமென். நஷ்டம் வந்தாலும் போதும். அல்லேலூயா. ஆணையிட்டது நஷ்டம் வந்தாலும் என்ன பண்றான்? தவறாது இருக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நீங்க எப்படி இருக்கீங்க? எப்தாவை போல நாம் மாற வேண்டும். கர்த்தர்
அதனால உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். எனக்கு நேற்று இரவு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு 10:30 மணி இருக்கும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை இதை என்னன்னா இந்த வசனத்தை போய் ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த அதிகாரத்தை எனக்கு தியானம் பண்ண கொடுத்தார் ஆண்டவர். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த எப்தாவை குறித்து நான் வாசிக்கும் போது அவன் சொல்றான், அவன் தேவனிடத்தை போய் சொன்னானா. எத்தனை பேர் தேவனிடத்தை சொல்ல வந்திருக்கீங்க? இன்னைக்கு திருவிந்த ஆராதனை வந்திருக்கீங்க. சும்மா வந்து திருவிழா எடுக்காதீங்க. பாவ அறிக்கை செய்து கர்த்தர் சமூகத்தில் ஒப்புரவாகி திருவிந்து எடுங்க. நீங்க நிறைய தப்பு பண்றீங்க. புறம் கூறுறது, குற்றம் கூறுறது, குடிக்கிறது, வெத்தலை பார்க்க போறது, பொடி போடுறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன்னு ஒரு அறிக்கை செய்து எடுங்க. இல்லை எடுக்காதீங்க. அல்லேலூயா. பாவ அறிக்கை செய்யுங்க. எப்தாவை போல தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்க. ஏன்னா பாருங்க, வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5-6 ஒருத்தர் சீக்கிரம் வாசிங்க, நேரம் நமக்கு இல்லை. அடுத்தது 28-13 நீதிமொழிகள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றாக. என்ன பண்ணாங்க? யோர்தான் நதியில் போய் என்ன பண்ணாங்க? யோவான் ஸ்நானம் என்ன பண்ணாங்க? பாவங்களை அறிக்கை செய்தார்கள். சபைக்கு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் பாவ அறிக்கை செஞ்சீங்க? ஞானஸ்நானம் எப்படி இருக்கணும்? பாவ அறிக்கை செய்த இனி ஆண்டவரே இந்த பாவத்தை தொடவே மாட்டேன். ஆமென். ஏங்க, சின்ன வயசுல ரசிக்கப்பட்டேன். ஆண்டி அத்தை வந்து எங்க அத்தை வந்து என்ன பண்ணாங்க, சின்ன வயசு சண்டை கிளாஸ் எடுத்து 12 வயசு தரிசனம் பார்த்தவன். வாலிப வயதில ஆண்டவரோடு கூட இணைஞ்சிருந்தேன். சில நண்பர்களோடு சேர்ந்து பழகி நான் வேலை செஞ்ச இடத்துல டாக்டர் கிட்ட இருக்கும்போது நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டேன். 93ல் 96 வரைக்கும் நான் சபைக்கு போறேன் வரேன், சர்ச்சைக்கெல்லாம் போறேன். 12 வயசு சர்ச்சைக்கு போறேன் வரேன், சர்ச்சைக்கு போறேன் வரேன். காக்கா மாதிரி தான், நோவா மேலே இருந்த காக்கா மாதிரி தான் நான் இருந்தேன். போறது வருமா இருந்தேன். செத்ததையும் என்ன பண்ணும்? காக்கா கொத்தும். நல்லதான் பறக்கும் காக்கா, போகும் வரும். ஆனா செத்ததையும் தின்னும். செத்த சீரியம் எனக்குள்ள இருந்தது, எனக்குள்ள இருந்தது. ஆமே, செத்து போன ஜீவி இருந்தது எனக்குள்ள. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்ற வசனம் சொல்லுகிறது. ஒரு நாள் 1996ல் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். நானும் குடிச்சிருக்கிறேன். பாவம் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் 96ல் எங்க பாஸ் மூலமா ஆண்டவர் பேசினார். உன் பாவத்தை உனக்கு மேற்கொள்வது அதிகாரம் கொடுக்கிறேன், நீ வெறும் சோத்திரம் மட்டும் பண்ணுன்னு சொன்னார். வெறும் சோத்திரத்தினால கிருபை பெருகும், நீ போ அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து வெறும் சோத்திரம் மட்டும் பண்ண ஆரம்பிச்சேன். 96ல் எல்லா பாவத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டார். 96ல் நான் பாவ அறிக்கை செய்து இனி ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை பண்ணி, இன்னொன்று தெரியுங்களா, அந்த பாவமே எனக்கு பிடிக்கிற பழகம். ஏன்னா எங்க அப்பா குடிச்சு ஒரு சண்டை போடுவாரு, எனக்கு எங்க அப்பாவை பார்த்தாலும் பிடிக்காது. அப்படி இருந்தும் பிடிக்காத ஒரு பழக்கத்தை நான் கத்துக்கினேன் நண்பர்களால. அப்ப பாவ அறிக்கை செய்து அதை விட்டேன். 96ல் விட்டேன். இன்னும் எதுவும் தோணல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்டு 96ல் நான் ஞானஸ்தானத்துக்கு இன்னும் மறுபடியும் அதை செஞ்ச அர்த்தம், நீ அறிக்கை செய்யறதுக்கு பிரயோஜனம் இல்லை. பாவ அறிக்கை செய்யறதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. முதல்ல உங்க நாக்குக்கு கண்ணுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பாவ அறிக்கை செய்ய. இனி நான் பாவமானது பேச மாட்டேன். ஆமென். மற்றவர்களை குறித்து பேச மாட்டேன். அல்லேலூயா. என் கண் மேல ஒரு உடன்படிக்கை பண்ண சொல்லி யோபு சொல்றார் 30ஆம் அதிகாரத்தில். நீங்க என்ன பண்ணுங்க, அட ஆவி வந்து வாய் மேல அறிக்கை பண்ணா. யோபு வந்து கண்களை மீது நீ நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. எது போகும்போது மனம் திரும்பி தான் போகணும். ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்பாம ஞாபகம் இன்றைக்கு நீங்க திரும்பி வாழ்றதுல பங்கு பெறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அல்லேலூயா, அல்லேலூயா. யெப்தாவை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அவன் அறிக்கை செய்தான். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். பாவ வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்க. மனம் திரும்பினாதான் வேதம் சொல்லுது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் பரலோக ராஜ்யம் போன ஆசையா இருக்குது? போலாமா? நான் பேசுறத கேட்டுச்சா சில பேருக்கு? எத்தனை பேர் போலான்னு கேட்டா அதுக்கும் அமைதியாகிறீங்க, போவீங்களா போக மாட்டீங்களா அதுக்கும் அமைதியாகிறீங்க. என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. பரலோகம் போலாமா வாழாம கேட்டேன். அல்லேலூயா. மனம் திரும்பாம போக முடியாது. மனம் திரும்புகிற பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யெப்தா பாருங்க, மனம் மாறினான். ஆமென். மனம் மாறின பொழுது கர்த்தர் அவன் கையிலே அம்மோன் புத்திரர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 32 33 அம்மோன் புத்திரரை முறியடித்து அம்மோன் புத்திரர்களை கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவன் என்ன செஞ்சான் தெரியல? இந்த அம்மோன் புத்திரரை ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். வாசிங்க 35. வாசிங்க. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீ ஆமென் ஆமென் அல்லேலூயா. யெப்தா பொருத்தனை பண்ணினான். பாருங்க, இந்த யெப்தாவை குறித்து அநேகர் தவறாக பேசினார்கள், புறம் கூறினார்கள். மூப்பர்லாம் சேர்ந்து இவன் ஒத்துவர மாட்டான்னு சொல்லி அவன் வெளியே தோற்றினவன் தான், அரண்மனை விட்டு தோற்றினவன் தான் எல்லாரும். இப்போ யெப்தாவை உள்ள கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. உன்கிட்ட நீ வந்தினா தான் அந்த அம்மோன் புத்திரரை ஜெயிக்க முடியும், எங்களுக்கு மீட்சியை உண்டாக்க முடியும் சொல்லி இந்த யெப்தாவை உள்ள கூப்பிடுறாங்க. அவன் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புகிறான். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த எல்லா காரியத்தையும் பாருங்க, தேவன் அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் பொருத்தனை பண்ணது ஒண்ணே ஒண்ணு, என்ன செய்யலாம்? வெற்றி பெற்று வரும்போது எதிரில் எது வருதோ அதை கர்த்தரை கண்டு தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தவறான ஒரு பொருத்தனையை பண்ணிட்டான். யுத்தத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வாசல்ல வந்தா என்ன எதிர்படுது? தன் மகள் நடனம் ஆடிக்கின்னு, டான்ஸ் ஆடிக்கின்னு, மியூசிக் தம்பூரு வாசித்துக் கொண்டு, இப்பெல்லாம் நிறைய ஆராதனை பேசுறாங்க. இந்த ஆராதனை யாரும் சொல்றதே கிடையாது. தம்பூரு வாசித்துக் கொண்டு அந்த யெப்தா மகள் என்ன பண்றா? வரா, அதை எதிர்பார்க்கிறான். வாசித்துக் கொண்டே மகிழ்ச்சியில வேகமா வரான். யெப்தா பார்க்கும் பொழுது இப்ப என்ன செய்யணும்? மகளை பலி செலுத்த வேண்டும், தகன பலி செலுத்த வேண்டும். யெப்தா பாருங்க, தன் பொருத்தனையிலே மாறாதிருந்தார் என்று சொல்லப்பட்டது. தன் மகளை உயிரோடு தன் மகளை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிள்ளைகளே, மனம் திரும்பினான். அவன் தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணினான், நிறைவேற்றினான். கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். அவனை யுத்தத்திலே கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். ஆமென். நீங்க எத்தனை பேர் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை உள்ளவரா இருக்கிறீங்க? அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க பராக்கிரமசாலியா இருக்கலாம், நீங்க யாராக இருக்கலாம், ஆனால் தேவனோடு ஒப்புரவாகிறீங்களா? தேவனோடு ஒப்புரவாகிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு மாறாதவராக இருந்து மகிமையான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய
அதனால நீங்க நிர்மூலமாகவில்லை. நாம் மாறாதவரா இருக்கிறதுனால தான் யாக்கோபின் புத்திரரே நீங்க நிர்மூலமாகல, இல்லைன்னா உங்களை எப்போ போட்டு தள்ளி பண்ற தமிழ்ல சொன்னா அப்போ இல்ல. ஆண்டவரை யாக்கோபின் மேல வைத்த கிருபை உங்க மேல வச்சார். அல்லேலூயா. யாக்கோபின் புத்திரரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். யாக்கோபின் புத்திரர்களுக்கு இவ்வளவு கிருபை இருக்குமானா, தாவீதின் புத்திரர்களுக்கு இவ்வளவு கிருபை இருக்குமானா? ஆமென். என் நாமத்தினாலே என்னை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடு. இயேசுவின் நாமத்தில் பிள்ளையா இருக்க நமக்கு ஆண்டவர் எப்படி பாதுகாப்பு கொடுப்பார்? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் மாறவில்லைங்க. ஆமென். அதான் பல ஜீவனோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நேற்று மீண்டும் என்றும் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, பார்வோன் குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனம் நீங்க கீழே வாசித்து பார்த்தோம். தசம பாகத்தை குறித்து, காணிக்கை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தான் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றார். உங்க மேல ஆண்டு குறையா சொல்றார். ஆனா அவர் மாறல. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றார், காணிக்கை நான் தசமங்களை என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள் என்று சொன்னார் இந்த மல்கியா புத்தகத்துல. ஆமென். அடுத்து நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து மாறாதா இருக்கிறார். மூன்றாவதை பார்க்கிற பாருங்க, பார்வோனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பார்வோன் எப்படிப்பட்டவன்? கடின இருதயம் உள்ளவன். கடின இருதயம். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமையில இருக்கிறான். இதயத்துல ஒரு தவிப்பு, வேதனை, கஷ்டம், பாடு, போராட்டம் எல்லாமே இருக்குது இஸ்ரவேல் ஜனங்கள். யாருக்கே சொல்ல முடியல. 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அப்போது கர்த்தர் அவர்கள் இதயத்தில் வேதனை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் மோசே அனுப்பி, நீ போய் பார்வோனிடத்துல பேசு என் ஜனங்களுக்காக சொல்றாரு. அவன் இருதயமும் கடினப்படுது. 10 வாதைகளை கர்த்தர் அனுப்புகிறார். ஆனாலும் கடினம். நிறைய பேர் இருதயம் பாருங்க, எத்தனை வாதம் வந்தாலும் கடினமா தான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட பாருங்க, அந்த எப்தாவை போல வந்து இறங்கி, ஆண்டவரே இந்த மன்னிங்கப்பா கேட்கறது கிடையாது. கடின இருக்கு. எவ்வளவு பாவம் செஞ்சாலும் கடின இருக்கு. அப்படிலாம் இருக்காதீங்க. கடைசியில கர்த்தர் அக்கினி மதிலாக வந்து நிற்பார். பார்வோனுக்கு அப்படிதான் நின்றார். கடின இறுதியம் உள்ளவங்களை கர்த்தர் அக்கினியாக வந்து இறங்கி அழித்து போடுகிறார், சுட்டரிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பார்வோன் கடினப்படுத்தினான், இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தினான், இதயத்தை கடினப்படுத்தினான். பாருங்க சொல்றான், நான் வேணா அன்றைக்கு மட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆராதனைக்கு விடுறேன், ஜபத்துக்கு விடுறேன் அப்படின்றான். கடினம். ஜனங்களை விடுதலை சேர்த்துக்கணும் எண்ணமே இல்லை. அவங்க தேவனை போய் அவங்க ஆராய்ச்சிட்டு வரட்டும் அப்படின்றான். விட்டுறதுக்கு மனசு இல்லை. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை கிடையாது. உங்க தேவனை வேணா நீங்க வழிபட்டு வந்துருங்க அப்படின்றான். இன்னும் கடினம். மோசே மறுபடியும் போறாரு. அலட்ச பிள்ளைகள்லாம் வாதை வந்து காலி பண்ணு சங்காரத்துனால. அப்பதான் என்ன பண்றான், நீங்க போகலாம்னு சொல்லிட்டான். நீங்க உங்க தேவனை வழிபடுறதுக்கு நீங்க போங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, புறப்பட்டு போகிறாங்க. பாருங்க, போறாங்க. ஆனாலும் பாருங்க, அவன் மாறல. பாருங்க, இறுதி கடினம். திரும்ப தொந்தையே வேணாம். கொல்லாத இதயம். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் மாறல. இப்ப என்ன மாறினா மாறான போட்டோம். ஆமென். நம்மால மாறாதவர். அவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து அது நடுவே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் புறப்பட பண்ணினார். அவர்கள் பாடி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே போனார்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க நானும் எப்படி போவோம்? பிரச்சனையில நடந்து ஆராய்ச்சினே போவோம், துதிச்சினே போவோம். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எவ்வளவு போராட்டம் வரட்டும், சோதரம் அல்லேலூயா பாட்டுதான்.
உரி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. உரி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கோ அங்கமும் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கோ அங்கமும் பயமில்லை. ஒளியத்தை ஒளியெடுத்தா அல்லேலூயா. பாட மாதிரியா நானும் வந்துங்க. அல்லேலூயா. நீங்க ஒத்துக்கிறீங்களா? பாடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு பொருத்தம் பண்ணிட்டு வண்டி கொடுக்கு. காலையிலயும் பாட மாட்டீங்க, கொஞ்சம் ஆறாவது வந்துட இப்போவாது பாடலாம்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, துதித்துக் கொண்டே ஆராய்த்துக் கொண்டே பிரச்சனைகளை கடந்து போனார்கள். நீங்கள் என்ன பண்ணலாம்? துதித்துக் கொண்டே. ஆமே. நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார். அவாந்திர வழிகளை கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குற தேவன். ஆமே. மனாந்திரத்தில் வழி உண்டாக்குவார். அல்லேலூயா. அவங்க வனாந்திரத்தில் நடந்து போனாங்களே இஸ்ரவேல் ஜனங்க, அந்த அந்த வேக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க. அந்த நாட்டில், இஸ்ரேல் நாட்டில் கிங்ஸ் வே. அது என்ன பாதை? கிங்ஸ் வே என்ன அர்த்தம்? ராஜ பாதை. அல்லேலூயா. அப்ப அவங்க எப்படி போயிருப்பாங்க? அல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், துதி பாடி வந்தாரே இயேசு வந்தாரே. அல்லேலூயா. தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. ஆமென். பாட்டே வரமாட்டேன், பாடினாதானே வரும். ராஜாதி ராஜாவ கொண்டாடு. ராஜ பாதையில கர்த்தர் நம்ம நடக்க வைக்கிறார். என்ன பாதை? கிங்ஸ் வேன்னு சொல்லப்பட்ட அந்த பாதை. இன்னைக்கும் அது பேர் அதுதான். அவன் நடந்து போன பாதை வனாந்திரத்துல. அவன் நடந்து போனது என்னது? வனாந்திரம். ஆனா அதுக்கு என்ன பேரு? கிங்ஸ் வே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் அந்த பாதையில நடக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க நடந்து போற பாதையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஏன் தெரியுமா? அவர் மாறாதவர். கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் மாற மாட்டார். உங்களுக்கு அவர் மாறவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லி தன் குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எப்படி கொடுக்காத? எப்படி? என்னாகும் 24:1 பாருங்க. நான் வாசித்து முடிக்க போறேன். இப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு அதான் பிரியம். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. வாசிங்க 23:9-19. என்னாகும் 23:19. பொய் சொல்ல அவர் தேவனும் மனிதனும் அல்ல. வாசிங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் மாறவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் என்ன சொன்னாரோ, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னதை செய்ய வல்லவனை கைவிட மாட்டேன்பா. ஆமென். ஆதியாகமம் 28:15 சொன்னாரு. அதே போல யாக்கோபு அவன் புறப்பட்டு வனாந்திர வழியாய் ஒண்ணுமே இல்லாம போனான். ஆனா திரும்பி வரும்போது கர்த்தர் அவனை இரு பருவாரங்களுடன் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவு யாக்கோபை கர்த்தர் கைவிடவில்லை. கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவார். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படிதான் ஆண்டவர் செய்ய போறார். அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற போகிற காலத்துல நம்ம வந்திருக்கோம். இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு கொண்டு வரான். யாக்கோபு என்ன நல்லா யோசிச்சு பாருங்க. என்னதான் நம்ம ஓனருக்கு நம்ம வேலை செஞ்சாலும் சந்தோஷமா கொடுப்பானா? போனஸ் கொடுங்கய்யா, ஒரு 40% போனஸ் கொடுனா கொடுதானா?
சந்தோஷமா கொடுத்து சண்டை போட்டு போராட்டம் பண்ணி தான் ஜனங்க என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. யாக்கோபு தன் மாமன் இடத்துல சண்டை போட்டு தான் வாங்குறான். நான் இத்தனை வருஷம் உனக்கு வேலை செஞ்சேன், என்னாலதானே உனக்கு ஆடு மாடெல்லாம் பெருகுச்சு. போராடுறான், தனி ஒரு ஆளா போராடுறான். ஸ்ட்ரைக் பண்றவங்க கூட எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவான், ஒரு 20 பேர் 30 பேர் 100 பேர் 200 பேர் 500 பேர் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுவான். இவன் ஒரு ஆளா நின்று ஸ்ட்ரைக் பண்றான். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நீ மனுஷனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாய். அல்லேலூயா. ஸ்ட்ரைக் பண்றான் பாருங்க. அங்க வேதம் சொல்லுது, அவனுடைய மாமனாருடைய முகம் எப்படி இருந்தா மாறுது. அல்லேலூயா. ஆதியாகமம் 31:5 வாசிங்க. முடிக்கிறேன். ஆமென். அவர்கள் அவனை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றைய முகையினால் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அல்லேலூயா. என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் தகப்பனுடைய முகம் என்ன பண்ணுது, மாறி விட்டது. அல்லேலூயா. மாறாத முகம் என்ன முகம் சொல்லுங்க பாக்கலாம், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இளையகுமாரன் அவர்கள் சொன்ன லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல அவன் வரான், அவன் தகப்பன் என்ன பண்ணலாம், கட்டி அணைத்து முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கிறான் அவன். இளையகுமாரன் சொத்தெல்லாம் பிரிச்சு பங்கு போட்டு போனானே, அவனுக்கு அவன் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கிறான். மேல் சட்டை இல்லைங்க, பன்னி தவிட்ட சாப்பிட்டானா, பன்னிகளோட மூக்கு நுழைச்சானா. பன்னி எப்படி இருக்கும், என்ன சாப்பிடும் உங்களுக்கு தெரியும். பன்னியோடு புரண்டு கொண்டிருந்த அவன் உடம்பு எப்படி இருக்கும், அவன் ஸ்மெல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாட்டம் எடுத்த சரீரத்தோடு வந்தாலும் கூட தகப்பன் அனைத்து முத்தம் எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்மெல்லாம் ஒன்றும் பாடம் டைம்ல நல்லா பாடல. ஆமென். நாற்றமான எந்த மாற்றிட்டார். ஆமென். வாசனையா மாத்திர கர்த்தர் துதிங்க. அந்த நாற்றமான இந்த வாழ்க்கையை கர்த்தர் வாசனையாய் மாற்றிருக்கிறார். வேதம் சொல்றது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். வாசனையா இருக்கிறோம். உங்க வாசனை வெளியே போனோம் போதா, வெளியே பக்கத்திலே வரமாட்டான். ஒரு ஆத்மா புதுசாக வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னு தெரியல எனக்கு. வாசனை வீசினா தானே வரும். என்ன வாசனையோ. யாக்கோபு வரா, அந்த தகப்பன் ஈசா கிட்ட வரா. என்ன சொல்றான், வாசனையோ வயல்வெளியின் வாசனை, ஆனா உடம்பு ரோமம். அல்லேலூயா. சத்தமோ வாசனை, அதான் சத்தமோ யாக்கோபின் சத்தம், வாசனை வயல்வெளி வாசனை. அல்லேலூயா. சரி சாரி, அந்த வசனம் அவன் வாசனை வீசணும். அவன் என்ன வீசணும், நீங்க எப்படி இருக்கணும், வாசனை. என்ன வாசனையா, ஆவிக்குரிய கனிகள். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் இருக்கணும், வாசனையா இருக்கணும். மோசே எப்படின்னா சாந்த குணம் உள்ளவர், என் வீட்டிலிருந்தும் நீங்க அப்படின்னு வாசனை. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலிருந்து வாசனை வீச வேண்டும். கர்த்தர் நுகர்வர். நுகர்ந்தார்னா, உங்க வாசனை நுகர்ந்தார்னா உங்களை ஆஸ்வதிப்பார். நோவாவுடைய வழிகளை கர்த்தர் நுகர்ந்து உங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்க வழியை கர்த்தர் நுகரும், வாசனை கர்த்தர் நுகர்ந்தார்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசனை வீசுங்க. உங்க தெருவில் வாசனை வீசணும். பக்கத்துல வந்தா ஓடக்கூடாது. ஐயோ இந்த சிஸ்டம் இந்த பிரதர் அப்படின்னு ஓடக்கூடாது. நக்கந்தங்களா இருங்க. எல்லாம் கண்டு மூடுவோம். தேவன் உங்களுக்கு மாறாதவராக இருந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மாறவே மாட்டார். இன்னும் மாறல ஆண்டவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், செயலில் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் மாறாதவராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரிவு ஆராதனை இருக்கிறது. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேரோட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களோட என்னோட கர்த்தர் பேசியிருக்கிறார். எல்லாம் ஒருமனப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். 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 பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவரே நாளை பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ மாறாதவரை, நீ சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவர், நீ நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவர், ஒரு கரம் போல அன்பு வைத்திருக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர் நீங்கப்பா. நாங்க விலகி போனாலும், நாங்க மறந்து போனாலும் எங்களை தேடி வருகிற தெய்வம், எங்கள் இதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிற தெய்வம் நீங்க ஆண்டவர். உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிற வாசு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.